الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி 1445 வருடத்தின் இறுதி குத்பா பிரசங்கத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அநேகமாக அடுத்து வருகின்ற ஜும்ஆ முஹர்ரமுடைய மாதமாக இருக்கப் போகிறது. அது ஹிஜ்ரி 1446 வருடத்தின் முதல் ஜும்ஆவாக இருக்கப் போகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பல விடயங்களை இந்த இடத்திலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல தலைப்பிலே பேச வேண்டிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஒன்று, புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு மனிதர்கள் நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம். ஹாஜிமார்கள் எல்லோரும் 90% தத்தமது நாடுகளுக்கு அன்று பிறந்த பாலகர்களை போல் மாறி திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த முடிந்த வருடம் இறுதி கடமையாம் ஹஜ்ஜோடு இந்த வருடத்தின் இறுதி முடிய போகிறது. ஒவ்வொரு வருடத்தின் முடிவும் இறுதி கடமையோடு தான் முடிகிறது. காரணம், அந்த இறுதி கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய 12 மாதங்களில் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இறுதி மாதத்திலே தான் அதை வைத்தும் இருக்கிறார். இந்த இடத்துல நாம் சில விடயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒன்று, முடிந்த வருடம், இந்த வருடம் முடிய போகிறதே, இந்த முடிய போகிற இந்த வருடத்தில் எத்துணை நல்ல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வாய்த்தன. முடிந்த ஹஜ், ஐயாமுத் தஷ்ரீக், ஐயாமுல் மாலூமாத், முதலாவது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், ஈதுல் அத்ஹா என்ற பெருநாள், அரஃபாவுடைய பகல், அதற்கு முன்னால் ரமதானுடைய மாதம், ரஹமத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, இத்துக்கும் மினன்னாருடைய 10, லைலத்துல் கத்ருடைய சந்தர்ப்பம், அதற்கு முன்னால் இன்னொரு முதல் மாதமே முஹர்ரமுடைய மாதத்திலே ஆஷூராவுடைய நோன்பு, இது போன்று இன்னொரு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்தோடு, இந்த குறிப்பிட்ட இந்த ஜும்மாவோடு அந்த எல்லா சந்தர்ப்பங்களும் 1445 வருடத்திலே இருந்த அத்துணை சந்தர்ப்பங்களும் முற்று பெறப் போகிறது.
இந்த முடிந்த இந்த சந்தர்ப்பங்களை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்பதை இந்த இடத்திலே இருந்து நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? இதே சந்தர்ப்பம் அடுத்த வருடத்திலும் வரும், அதிலே சந்தேகம் இல்லை. முஹர்ரம் வரப்போகிறது, அதிலே ஆஷூரா வரப்போகிறது, ரமதான் வரப்போகிறது, அதிலே லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது, ஊதிய பலூனை ஒரு குண்டூசியினால் குத்திவிட்டால் எப்படி காற்று பறந்து விடுமோ அது மாதிரி நடமாடி திரிகின்ற மனிதர்களுடைய ரூகுகள் எல்லாம் சட்டென பிரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலசல கூடத்திற்குள்ளே நுழைந்தாலும் கூட உள்ளே போகும் பொழுது தாழ்பாலிட்டு போவதற்காக வேண்டி ஒரு தடவைக்கு பல தடவை நாம் யோசிக்கிறோம். ஏன்? என்னுடைய அந்த வெளி தேவையை முடித்துவிட்டு வருகின்ற வரைக்கும் இந்த உடம்பிலே இருக்கின்ற இந்த ஆஃபியத்து நிரந்தரமாக இருக்குமா, அல்லது கதவை உடைத்து என் பொடிதான் வெளியெடுக்கப்பட வேண்டுமா? திடீரென்று காலையிலே அல்லது பகல் பொழுதுகளிலே குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய சப்தங்கள் செவிகளை தொட்டுவிடாமல் கதவை அடைத்துக் கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பதற்கு கூட மனிதன் யோசிக்கிற காலம் இது. மின்சார வேலைகளை செய்கின்ற ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒருவர் தன்னுடைய கட்டில் தலைமாட்டுக்கு பக்கத்திலே ஒரு பட்டனை பொருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நாம் பிடித்து தொட்டுவிட்டேன் என்றால் அலாரம் அலறி அடிக்க வேண்டுமாம். இவருக்கும் புரியவில்லை. இவ்வளவு காலமாக நான் வேலை பார்க்கிறேன், இப்படியான ஒன்றை யாரும் செய்ததில்லை, ஏன் எதற்கு என்று கேட்ட நேரத்திலே யாரும் இல்லாமல் தனிமையிலே நான் தூங்குகின்ற நேரத்திலே ஏதாவது ஹார்ட் வருத்தங்கள் என்னை பீடித்துக் கொண்டால் நான் நிம்மதியாக தூங்குகிறேன் என்று அவர்களும் பேசாமல் இருந்து விடுவார்கள். என் உயிர் போகும் வரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். அப்படி ஏதாவது ஆத்திர அவசரம் வந்துவிட்டால் அதை பிடித்து விட்டேன் என்றால் அலாரம் அடிக்க வேண்டும், எல்லோரும் ஓடி வருவார்கள், என்னை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக வேண்டி அங்கே ஒரு சுவிட்சை வையுங்கள் என்று அவர்கள் சொன்னதை அந்த நபர் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுதே உண்மையிலேயே இந்த உலகம் எவ்வளவு கேவலமானது, இந்த உலகம் எவ்வளவு நிரந்தரமற்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இலகுவாக இருந்தது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே யதார்த்தம் இதுதான். எப்பொழுது நாம் விட்டு வாங்குகின்ற மூச்சு சட்டென நிற்கும் என்று தெரியாது. எப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆஃபியத் இல்லாமல் போய்விடும் என்று தெரியாத இந்த மோசமான இந்த உலகத்திலே நாம் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே முடிந்த ஹஜ்ஜை செய்தவர்கள் பெரும் பாக்கியசாலி. தீனுடைய தூண்களில் ஒரு தூண் தான் ஹஜ்ஜுடைய கடமை. தீனுடைய தூண்களில் ஒரு தூண் ஹஜ்ஜுடைய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தஅஜ்ஜலு இலல் ஹஜ் ஃபஇன்னஹு லா யத்ரி மா யஅரிது லஹு கமா قال عليه الصلاه والسلام. ஹஜ்ஜுடைய கடமை விதியாக்கப்பட்டால் கால தாமதம் இல்லாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவசரமாக அதை செய்து கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹஜ்ஜை ஏனைய அமல்களைப் போல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. நீங்கள் தொழுகிற தொழுகைகளை இருக்கின்ற இடத்திலே தொழுது கொள்ளலாம். நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்திற்கு சம்பாதிக்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த ஜகாத்தை கொடுத்துக் கொள்ளலாம். ரமதானுடைய தலைப்பிறை வந்துவிட்டால் நீங்கள் இருக்கின்ற இடம் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, அங்கு நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ் நீங்கள் நினைத்த இடத்தில் செய்ய முடியாது, நினைத்த நேரத்தில் செய்யவும் முடியாது. அல்லாஹுடைய அந்த புனிதமான பூமி, அந்த அரஃபாவுடைய மைதானத்தை நீங்கள் மிதித்தே ஆக வேண்டும். அதுவும் துல்ஹஜ்ஜுடைய 9வது நாளிலே அந்த விடயம் நடந்தும் ஆக வேண்டும். எனவே ஒரு தடவை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் அடுத்து இன்னும் ஒரு ஆண்டு அதற்காக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அந்த ஒரு வருடத்திற்குள்ளே என்னென்ன இடையூறுகள் குறுக்கீடுகள் ஏற்படும் என்பதை யார் அறிவார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு வாய்ப்பும் வசதியும் இருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் மாத்த யஹூதியன் அவ் நஸ்ரானியன் அவ் கமா قال عليه الصلاه والسلام, அவர் ஒரு யஹூதியாக அல்லது ஒரு நஸ்ரானியாக செத்தொழியட்டும் என்றார்களே. அந்த எச்சரிக்கையை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்திலே நாம் கை வைத்து சிந்திக்கின்ற அந்த சிந்திப்பிலே மிகவும் விசேஷமாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும்.
கடமையாக இருந்த ஹஜ்ஜை நான் பிற்போட்டு விட்டேனா? சின்ன சின்ன சில்லறை காரணங்களுக்காக வேண்டி அதை நான் தவற விட்டு விட்டேனா? இந்த நிலைமையில எனக்கு மௌத்து வந்து விட்டால் ஒரு யகூதியாக நசரானியாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டுமே, அப்படியால் ஒரு துர்ப்பாக்கிய நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை, ஏன் இந்த ஹஜ்ஜுடைய ஒரு குறிப்பை இந்த இடத்திலே நான் வைக்கிறேன் என்றால், அடுத்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் இன்றிலிருந்தே அதற்கான முன்னேற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய விருந்தாளிகளாக போவதற்கு அல்லாஹ் எல்லோரிடத்திலுமிருந்தும் முதலாவதாக எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? எங்களுடைய உள்ளத்திலே ஆசை இருக்க வேண்டும், அந்த மண்ணை மிதிக்க வேண்டும் என்ற தேட்டம் இருக்க வேண்டும். அதை முடித்துவிட்டு போவோம், இதை முடித்துவிட்டு போவோம், அந்த மகளுடைய கல்யாணம், இந்த வீடு, அந்த மலசல் கூடம், இந்த வேலைகளை முடித்துவிட்டு பிறகு பார்ப்போம். 18-20 லட்சம் ரூபாய்களை நாம் சும்மா செலவழிக்க வேண்டுமா? நவுது பில்லா, சத்தியமாக சொல்லுகிறேன், சென்று வந்தவர்கள் அத்துணை பேரிடத்திலும் நீங்கள் கேட்டு பார்த்தால், முதலாவது ஹஜ்ஜிக்கு வந்தவர் அவர் கவலைப்படாமல் வருவது கிடையாது. எப்படியான கவலை தெரியுமா? நான் இன்னும் 10 வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டுமே, நான் இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டுமே, இது என்னுடைய வாழ்க்கையின் முதல் ஹஜ்ஜாக இருந்திருக்க கூடாதே, பல தடவை அந்த ஹஜ்ஜை நான் செய்திருக்க வேண்டுமே என்ற கவலையோடு தான் அவர்கள் திரும்பி வருவார்களே தவிர, கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தடவை செய்தால் இனி போதும் என்ற ஒரு மனோநிலை ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. அவ்வளவு சிறந்த ஒரு அற்புதமான கடமை. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அதற்குரிய பிரதிகூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்தை தவிர வேறில்லை. acmvoice.com. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி செய்தவர் ஒரு நாளும் ஏழையாக மாட்டார் என்றார். ஹஜ்ஜி செய்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பரக்கத்தை செய்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அடுத்த வருடம் வரப்போகிறது, அதற்குள்ளேயும் ஹஜ்ஜி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்? நான் செய்ய போகின்ற ஹஜ்ஜை நீங்கள் பார்த்து, அதை எப்படி தொழுகையை பார்த்து நீங்கள் படித்தீர்களோ, நான் பிடிக்கின்ற நோன்பை பார்த்து நீங்கள் நோன்புடைய பாடத்தை படித்தீர்களோ, அதே மாதிரி பிராக்டிகலில் நான் செய்ய போகின்ற ஹஜ்ஜையும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலும் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் உங்களை நான் உயிரோடு சந்திப்பேனா இல்லையா என்பதை நான் அறிய மாட்டேன். சில நேரம் இது என் வாழ்க்கையின் இறுதி வருடமாக இருக்கலாம் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தான் 1,24,000 சஹாபாக்களை அந்த இறுதி கடமை ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பது ஹதீஸிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பிய மாதிரியே அதுவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முதலும் இறுதியுமான ஹஜ்ஜாக அமைந்து விட்டது. அந்த ஹஜ் முடிந்த மறு ரபியுல் அவ்வல் கிட்டத்தட்ட 80 லட்சம் நாட்களிலே இந்த உலகத்தை விட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னுயிர் பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாமும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இடிக்கப்பட போகிறது. ஒரு வருடம் முடிகிறதா, ஒரு வருடம் முடிகிறதா, அது தஹ்தீம், இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு தூண் இல்லாமல் போகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் முடிவது ஒரு கிழமையின் ஒரு பகுதி முடிகிறது. ஒரு கிழமை முடிவது ஒரு மாதத்தின் கால்வாசி முடிந்து விடுகிறது. ஒரு மாதம் முடிவது என்பது ஒரு வருடத்தில் ஒரு பகுதி முடிகிறது. ஒரு வருடம் முடிகிறது என்பது எங்களுடைய ஆயுசிலே ஒரு பகுதி முடிகிறது. எங்களுடைய வயசு ஒன்று கூடுகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் வர வேண்டும். மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார், லா கைர ஃபில் ஹயாத்தி இல்லா லிதாயிபின் அவ் ரஜுலின் யஅமலு ஃபித் தரஜாத். ரெண்டு பேர் இருக்கிறார், இவர்களில் தான் வாழ்க்கையில் முழு நலவுகளும் இருக்கிறது. லா கைர ஃபில் ஹயா இல்லா லிதாயிப், தௌபா செய்ய வேண்டும். ஃபஇன்னஹு யம்ஹு பித்தௌபத்தி, அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற தௌபாவின் மூலமாக அவர்கள் அழித்து விடுகிறார்கள் மா ஸலஃப மினஸ் ஸய்யிஆத், வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்துணை தவறுகளுக்கும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்.
இந்த இறுதி மாதத்துடைய அரஃபாவுடைய நாள் வருகிறதே, அதிலே ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பதை போல வேற யாருக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காத அளவு அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் பாவ மன்னிப்பை மகபுரத்தை கொடுக்கிறார் என்று ஹதீஸிலே வருகிறது. ஹஜ் செய்ய கிடைக்காதவர்களை அல்லாஹ் சும்மா விட்டானா? நீங்கள் ஊர்களில் இருந்து கொண்டு அந்த ஒரு நாள் நோன்பை அரஃபாவுடைய நாளில் நோக்கின்ற ஒரு நோன்பின் காரணத்தினால் உங்களுடைய 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். தௌபா செய்து எங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்த சகல பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், இந்த வருடத்திலே நான் செய்த அமலை அவர் எடை போட்டு இந்த வருடம் அதைவிட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார். பரதான தொழுகையை தொழுது பழகியவர், நான் வீடுகளிலே தானே அந்த தொழுகையை தொழுது கொள்கிறேன், இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அவ்வல் தக்பீரோடு ஜமாஅத்தோடு அந்த ஸலவாத்துகளை நான் நிறைவேற்ற வேண்டும், அந்த தொழுகைகளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவுக்கு வர வேண்டும். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுதவர் முன்பின் சுன்னத்திலே அவர்கள் கொஞ்சம் பொடுபோக்காக இருந்தால் அந்த சுன்னத்துகளை நான் கடைபிடிக்க வேண்டும். தஹஜ்ஜுதை அவர் தொழாமல் இருந்தால் அதை நான் கடைபிடிக்க வேண்டும். வித்ருடைய தொழுகைகள், துஹாவுடைய தொழுகைகள், இது போன்ற சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதுகின்ற அல் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இருந்தால் அவர் அந்த ஒரு நாளுடைய ஒரு ஜுஸுவை 2 ஜுஸுக்களாக மாற்ற வேண்டும். சில பெரியவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், முந்தின நாள் செய்த அமலை போலவே அடுத்த நாள் அமல் செய்தால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். என் வாழ்க்கையில் நான் அதிகமான நேரத்தை வீணடித்து விட்டேன், நேற்றையை விட இன்றைய நாள் நான் கொஞ்சம் அதிகமாக செய்திருக்க வேண்டுமே, அட நேற்று செய்த அமலை அதே அமல் இன்றும் செய்ய கிடைப்பதே பெரும் பாக்கியம், அதே அளவு அமல் தானே நான் செய்திருக்கிறேன் என்றால் கண்ணியமான கணவான்களை அவர்கள் கவலைப்பட வேண்டுமா? அவர்கள் கை சேதப்பட வேண்டுமா? அப்படி அவர்கள் அமலை செய்தே கை சேதப்படுவதாக இருந்தால் நேற்று செய்த பாவத்தை விட இன்று அதிகமாக பாவம் செய்கின்ற நாங்கள் எவ்வளவு கை சேதப்பட வேண்டும், எவ்வளவு பயப்பட வேண்டும். இந்த 2 நபர்களை தவிர 3வது நபர் இருக்கிறார்களே, இவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார். ஒன்று தௌபா செய்ய வேண்டும், சாலிகான நல்ல அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த 2 பேரும் வாழ்க்கையிலே பெரும் பாக்கியசாலிகள். தௌபாவும் செய்கிறார்கள், முடிந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பு கேட்டதும் இல்லை, இருக்கின்ற காலத்திலேயாவது பாவம் செய்யாமல் ஒதுங்குகிறாரும் இல்லை என்றால் இவரை போன்ற நஷ்டவாளி இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ எப்படி அமையும் தெரியுமா? முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு நீ உயிர் பிச்சை போடுவதாக இருந்தால், இந்த உலகத்திலே அதிகமான காலம் என்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கிறது என்றால் அது அதிகமான நலவுகளை நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அதிகரிப்பு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் இன்னும் 10 வருடம் வாழப்போகிறேனா, அந்த 10 வருடத்திலே நான் உனக்கு விருப்பமான அமல்களை அதிகமாக செய்வதாக இருந்தால் அந்த 10 வருஷத்தை எனக்கு தந்துவிடு. அல்லது இந்த நிமிஷத்துக்கு பின்னால் இந்த உலகத்திலே நான் உயிர் வாழ்கின்ற காரணத்தினாலே ஏதாவது கெடுதி, உன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படுகின்ற ஷர்றுகள் ஏதாவது இருந்தால் எனக்கு மௌத்தை தந்து அந்த கெடுதியை விட்டும் நீ எனக்கு ராஹத்தை கொடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய துஆ என்று பார். அல்லாஹும்ம அஜ்அலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைருக்கும் மன் ஃபால உம்ருஹு வ ஹஸன அமலு. ஆயுசு நீடிக்க நீடிக்க அமலும் நீடிக்க வேண்டும், தக்வா அதிகரிக்க வேண்டும், வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும், பாவங்கள் குறைய வேண்டும். இவ்வளவு காலம் நாங்கள் வாழ்ந்ததே மிச்சம் என்று நினைக்கவே, எங்களை விட அற்பமானவர், எங்களை விட வயதிலே குறைந்தவர்கள் எல்லாம் பெரும் பெரும் நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அவகாசத்திற்கு நான் என்ன நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் சிந்திக்கவே. எவ்வளவு அழகான ஒரு துஆவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கவே. மாமின் மையத்தின் மாத்த இல்லா நதிம சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மரணிப்பதாக இருந்தாலும் கவலைப்படாமல் கைசேதப்படாமல் எந்த மனிதனும் மரணிப்பது கிடையாது. இன்கான முஹ்சினன் நதிம அல்லா யகூனஸ்தாத். ஒரு நல்ல மனிதர் தான் மரணிக்கிறார் என்றால் அவர் என்ன மரணத்திலே சந்தோஷம் அடைவாரா? அவர் என்ன மரணிக்கின்ற பொழுது அவர் சந்தோஷ பெருமூச்சு விடுவாரா? கவலைப்படுவார். என்ன கவலை என்றால், நான் செய்த அமல்களோடு
இன்னும் வீணாக கழித்த சந்தர்ப்பங்கள், நேரங்கள், இரவுகள், பகல்கள், வினாடிகளை நாம் பயன்படுத்தி இன்னும் நன்மைகளை நான் அதிகமாக செய்திருக்க வேண்டுமே என்ற கவலை அவரையும் பிடித்துக் கொள்ளும். நல்ல அமல்கள் அதிகமாக செய்பவர் கூட மரணிக்கின்ற பொழுது கவலைப்படுவார் என்றால் ஏன்? அல் மவுத் வந்துவிட்டால் அது ஹீல பைனஹு வ பைனல் அமல், அவருக்கும் அமலுக்கும் திரை போடப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் அவருடைய அமல்கள் எடுபடாது. இருக்கின்ற பொழுது செய்த அமல்கள் தான் அங்கீகரிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து விடுகிறேனே, அந்த அரிய சந்தர்ப்பம். ஒரு சுப்ஹானல்லாஹ் என்றால் ஒரு சொர்க்கத்திலே ஒரு மரம் அல்லவா, அதை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் போக போகிறது, எவ்வளவு காலம் போக போகிறது, எவ்வளவு செலவாக போகிறது, எத்தனை சிரமங்கள் ஏற்பட வேண்டியிருக்கிறது. ஏதாவது ஒரு செலவு இருக்கிறதா, ஒரு கஷ்டம் இருக்கிறதா, ஒரு சிரமம் இருக்கிறதா, அல்லது மணித்தியால கணக்கு தேவையா? சுப்ஹானல்லாஹ் என்றால் ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்தில் ஒரு மரம் அல்லவா. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நன்மை செய்திருந்தாலும் கூட சுவர்க்கவாசிகளுக்கு கூட ஒரு கவலை இருக்கிறது என்றால், அஹ்லுல் ஜன்னah எப்படி கவலைப்படுவார்கள் என்றால், அவர்கள் அமல் செய்யாத சாலிகான அமால்களில் ஈடுபடாமல் வீணாக கழித்த அந்த நேரங்களை ஏண்டா நான் வீணாக கழித்தேன் என்று கவலைப்படுவார்கள். ஏன்? அதை பயன்படுத்தி ஒருவர் இவரை விட அமல்களில் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வை தான் அதிகமாக செய்திருக்கிறார் என்றாலும் கூட அவருக்கும் இவருக்கும் உள்ள அந்த வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தூரத்திலே இருப்பார் என்ற கருத்து வந்திருக்கிறது. எனவே நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்களை நாம் செய்ய வேண்டும். சொன்னார்கள் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன் கான முஸீஅன் நதிம அல்லா யகூன இஸ்தக்தம், அவர் ஒரு பாவியாக இருந்தால் அவருடைய கவலையை அல்லாஹ் பயங்கரமாக குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதனுக்கு 4 வகையான கவலைகள் இருக்கிறதா. தஃப்சீருல் குர்துபியில் இமாம் எழுதுகிறார். ஒன்று, ஒரு நாள் கவலை. அன்றைய வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் லாபம் கிடைக்கவில்லை, அல்லது நாளாந்த கூலி வேலை செய்கிறார், அன்றைக்கு அவருக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படுவார். 2வது நாள் வேலை கிடைத்தால் முந்தைய கவலை மறைந்துவிடும். இன்னும் ஒரு கவலை இருக்கிறது, ஓராண்டு கவலை. அது விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அந்த காலத்திலே அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற அந்த பயிர்கள் எல்லாம் நாசமாகி அழிந்து போய்விட்டால் அடுத்த வருட அறுவடை செய்கின்ற வரைக்கும் அவரை அந்த கவலை ஆட்கொள்ளும். அந்த அடுத்த வருட அறுவடையை கண்டுவிட்டால் அந்த முடிந்த வருடத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை மறந்து விடுவார், அது மறைந்துவிடும். இது ஒரு வருட கவலை இருக்கு. 3வது ஒரு கவலை இருக்கிறது, சாலிகான மனைமார்கள் வாழ்க்கை துணைவிகளாக கிடைக்கவில்லை என்றால் இது ஆயுள் கவலை, மௌத்து வரைக்கும் கவலைப்படுவார். 4வது ஒரு கவலை, அந்த கவலையை விட்டும் அல்லாஹ் எங்கள் பரம்பரையை பாதுகாக்க வேண்டும், அதுதான் சக்கராத்தில் ஏற்படுகின்ற கவலை. நாம் ஒதுங்கும் இடம் காண்பிக்கப்பட்டால், அது நரகமாக காண்பிக்கப்பட்டால் நாம் படுகின்ற கைசேதம் இருக்கிறதே, அந்த மனிதன் படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே, ரப்பி லௌலா அக்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன். இந்த கவலை அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கிறார். அது ஆரம்பித்து விட்டால் அது நிரந்தர கவலை, அதற்கு முடிவே கிடையாது. நரகத்திற்குள்ளே போனாலும் அந்த கவலை தான். ஸவாஉன் அலைனா அஜஸனா அம் ஸபர்னா மாலனா மின் மஹீஸ். அந்த கவலைக்கு முடிவே கிடையாது. நாங்கள் பொறுமையோடு இருந்தாலும் பொறுமையை இழந்தாலும் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாது என்று, அந்த கவலைக்கு முடிவே கிடையாது என்ற குர்ஆன் வர்ணிக்கிறது கண்ணியமானவர்களே. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், பாவம் செய்திருந்தால் நான் இந்த பாவத்தை நிறுத்தி இருக்க வேண்டுமே, நான் தௌபா செய்திருக்க வேண்டுமே என்று. மரணிக்கின்ற யாராக இருந்தாலும், நல்லவனாக இருந்தாலும் கவலைப்படுவான், பாவியாக இருந்தாலும் கவலைப்படுவான். எனவே இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும், இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த வகையிலே முஹர்ரமுடைய மாதம் எங்களை நோக்கி அடுத்த புதிய மாதம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதம் ஆக விசேஷமானது, அந்த மாதம் ஆக விசேஷமானது. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறப்பம்சங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அதிலே ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அஃதலு ஸியாமி பஅத ஷஹ்ரி ரமதான் ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததஊனஹு அல் முஹர்ரம் வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீḍah கியாமுல் லைல். ரவாஹு முஸ்லிம். ரமதானுடைய சுன்னத்தான நோன்புகளுக்கு பின்னால் இருக்கின்ற அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹுடைய மாதம். அதை நீங்கள் முஹர்ரம் என்று பெயர் சொல்லி அழைக்கிறீர்களே, அது அல்லாஹுடைய மாதம் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். அதிலேதான் ஃபிரௌனுடைய கெடுதியை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தமார். சௌர் குகையிலே ஹிஜ்ரத்துடைய வேளையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் பாதுகாத்த அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை வைத்துதான் இஸ்லாத்துடைய தேதியே குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவிகள் இறங்கக்கூடிய மாதம் ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது. சூமு யௌம ஆஷூரா, ஆஷுராவுடைய நாளுடைய நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது ஒரு வருடத்துடைய சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்றெல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமான கனவான்களே, ஆரம்பிக்கின்ற அந்த நல்ல சந்தர்ப்பம் முஹர்ரமுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். எந்த நாளில் முஹர்ரமுடைய சுன்னத்தான நோன்பை நோக்கிறேன் என்று நியத்து வைத்து பிடித்தாலும் அது அல்லாஹ்வுக்கு அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த ஒரு ரஹ்மத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது மாறும். எங்களுடைய எத்தனையோ தேவைகள் இருக்கும், நோய்கள் இருக்கும், கடன்கள் இருக்கும், குழந்தைகளுடைய எதிர்காலத்துடைய அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். எல்லாவற்றுக்காக நியத்துகளை வைத்து அந்த மாதத்தில் அந்த சுன்னத்தான விசேஷமாக ஆஷூரா தாசுஆ 9வது நாள் லஇன் பகீது லஅஸூமன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன். யகூதிகளும் அந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அது முஹர்ரமுடைய 9வது 10வது நாள் அந்த சுன்னத்தான நோன்புகளில் ஆரம்பித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு புதிய வருடமாக அந்த வருடத்தை வரவேற்க நாம் அனைவர்களும் தயாராகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கி உயர்த்திய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்களை பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய உயிர்களை பாதுகாத்தருள்வாயாக. யகூதிகளுடைய நசராணிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபொடியாக்கி விடுவாயாக. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.